தீபக் வசந்த் சாத்தே மறைந்து விட்டார் என்னும் செய்தியை நம்ப முடியவில்லை. துபாயில் இருந்து கேரளா வந்து விபத்துக்குள்ளான வந்தே பாரத் மிஷன் விமானத்தை ஓட்டிய விமானி அவர். ஆகஸ்ட் 7, 2020 வெள்ளிக்கிழமை இரவு விமான நிலையத்தில் என்ன நடந்தது? லேண்டிங் கியர்கள் வேலை செய்யவில்லை. பெருமைமிகு இந்திய விமானப்படையின் விமானியாக பணியாற்றியவர் தீபக். அவருக்கு பிரச்சனை என்ன என்பது புரிந்துவிட்டது. முடிந்த அளவு உயிர் சேதத்தை தவிர்ப்பதற்காக விமானத்தில் உள்ள பெட்ரோல் தீரும் வரை 3 முறை விமான நிலையத்தையே சுற்றி வந்துள்ளார். உயிர் போகும் ஆபத்திலும் அவரின் அந்த அதிபுத்திசாலித்தனமான நடவடிக்கை விமானம் தீப்பற்றி எரியாமல் பாதுகாத்தது. அதனால்தான் விமானம் உடைந்த பிறகும் புகை கூட வரவில்லை. இல்லாவிட்டால் இந்நேரம் குறைந்தபட்சம் 190 பேர் கருகி சாம்பலாகி இருப்பார்கள். விமானம் உடைவதற்கு முன்னதாக என்ஜினை ஆஃப் செய்து விட்டார் தீபக். ஆம், அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்திருந்தது. அதைவிட முக்கியமாக என்ன நடந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். விமானத்தின் மத்திய பகுதியை கொண்டு பெல்லி லேண்டிங் செய்தார். விமானத்தின் வலது இறக்கை நொறுங்கிவிட்டது. தனது உயிரை கொடுத்து 190 பயணிகள் உயிரை காப்பாற்றினார். அப்படியே டேக் ஆஃப் ஆகி 15 ஆண்டுகள் பின்னால் போகலாம். ஆண்டு ஏர் இந்தியாவில் சேர்வதற்கு முன்பாக NDA தேர்வில் முதன்மை மதிப்பெண்களை பெற்று இந்திய விமானப்படையில் 21 ஆண்டுகள் பணியாற்றியவர் தீபக் சாத்தே. இந்திய இராணுவத்தின் கௌரவமிக்க ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் விருதை பெற்றவர். விமானப்படையில் 90களின் ஆரம்பத்தில் நடந்த ஒரு விபத்தில் இருந்து உயிர் தப்பித்தார். தலையில் பலத்த காயங்களுடன் 6 மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் மீண்டும் விமானம் ஓட்டுவார் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை, அவரை தவிர. அவரது மன உறுதியும் விமானம் ஓட்டுவதில் இருந்த ஆசையும் ஆர்வமும் அவரை மீண்டும் உடல்கூறு தேர்வை வெற்றிகரமாக முடிக்க வைத்து மீண்டும் சந்தோஷவானில் சிறகடிக்க வைத்தது. அவருக்கு ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். 2 மகன்களும் மும்பை IITயில் படித்தவர்கள். இவரது தந்தை பிரிகேடியர் வசந்த் சாத்தே தற்போது நாக்பூரில் மனைவியுடன் வசித்து வருகிறார். இவரது சகோதரர் கேப்டன் விகாஸ் நாட்டுக்காக ஜம்முவில் தீவிரவாதிகளுடனான சண்டையில் தன் இன்னுயிரை நீத்தவர். இப்படிப்பட்ட மெழுகுவர்த்திகளை பற்றி உருக்கும் வரிகள் சில உண்டு. நான் போரில் இறந்தால் பெட்டியில் வைத்து என்னை வீட்டுக்கு அனுப்புங்கள். எனது நெஞ்சில் பதக்கங்களை வைத்து தன்னால் இயன்றதை செய்தான் உன் மகன் என என் தாயிடம் சொல்லுங்கள். தலை குனிய வேண்டாம் என என் தந்தையிடம் சொல்லுங்கள். இனி என்னால் அவருக்கு பதற்றம் ஏற்படாது. என் தம்பியை நன்றாக படிக்கச் சொல்லுங்கள். என் வாகனத்து சாவி இனி எப்போதும் அவனுடையது. துயரப்பட வேண்டாம் என என் தங்கையிடம் சொல்லுங்கள். இன்றைய அஸ்தமனத்திற்கு பிறகு அவள் அண்ணன் எழுந்திருக்க மாட்டான். அழவேண்டாம் என என் காதலியிடம் சொல்லுங்கள். ஏனெனில் புதைப்பதற்காகவே பிறந்த விதைகள் நாங்கள். நாட்டு மக்களை காக்க இராணுவத்தினர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்கின்றனர். தீபக் சாத்தேவும் தனது உயிரை கொடுத்து 191 பேரை காப்பாற்ற முயன்றார். இன்று அந்த விமான விபத்தில் உயிர் பிழைத்தவர்கள் அத்தனை பேரும் தீபக் சாத்தேவால் உயிர் பிழைத்தவர்கள். ஆம், தீபக் சாத்தே மாண்டவர்களில் ஒருவன் அல்ல, ஆண்டவர்களில் ஒருவன்.